ஹலோ காய்ஸ், நான் ரமணி. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சர்க்கரை பொங்கல். நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா பிகினராக இருந்தால் கூட பயப்படவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் டைம்லேயே நல்லா பர்ஃபெக்டான சர்க்கரை பொங்கல் பண்ணலாம். அதுவும் ஈஸியாக குக்கர்லேயே பண்ணலாம். சர்க்கரை பொங்கல் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பவுலில் 1 கப் அளவுக்கு பொங்கல் பச்சரிசியை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊறின அரிசியும் பருப்பும் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஊறின அரிசியும் பருப்பும் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் சேர்க்கணும். இதை மூடி போட்டு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப விசில் விடக்கூடாது, 3 விசில் தான் விடணும். ஓப்பன் பண்ணதும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எடுத்த உடனே கரண்டி போட்டோன்னா பொங்கல் களி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி 1-2 இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிட்டோன்னா அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான். இப்போ அரிசி எடுத்தால் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி பருப்பு வெல்லம் எல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் மறுபடியும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது பொங்கல் பண்ணி ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும், ரொம்ப கட்டியாகாது. அதுக்கு தான். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஏலக்காயும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் முந்திரி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வறுபட்டதும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட துருவன தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா கலர் மாற வரல வறுத்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காய் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். அவ்வளோதான். இதை அப்படியே பொங்கலில் சேர்ந்து கலந்தெடுத்தா தித்திக்கும் சர்க்கரை பொங்கல் ரெடி. உங்களுக்கும் சர்க்கரை பொங்கல் பிடிக்குமா இல்லை வெண்பொங்கல் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கல் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நீங்களும் இதை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். Thank you for watching. Bye.